ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரியாணியில நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. நம்ம சென்னையில வந்து ரொம்ப ஃபேமஸான கில்லி பிரியாணி நீ செஞ்சு காட்ட போறேன். ஆனா சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும். டேஸ்ட் வேற லெவல் இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கில்லி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு முதல்ல இந்த சிக்கனை வந்து நம்ம மசாலால ஊற வைக்கணுங்க. இப்ப 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன். இப்ப ஒவ்வொரு மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பிஞ்ச் வந்து மஞ்சத்தூளுங்க, மிளகாய் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஹோம்மேடு பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன். அடுத்தது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர். அடுத்தது 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட். இப்ப இது எவ்வளவுதாங்க, நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இந்த மசாலையே ஊறட்டும். அடுத்தது நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, இந்த பக்கம் சிக்கன் மேரினேட் ஆயிருக்குதுங்க. இன்னைக்கு வந்து ஒரு 400 கிராம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ பக்கம் இருக்கும். 1/2 கிலோ பாசுமதி அரிசியை 2-3 தடவை கழுவி நம்ம ஊற வச்சிருக்கோம். இது நல்லா ஊறட்டுங்க. இன்னைக்கு வந்து 100 ml வந்து இந்த பிரியாணிக்கு கடலெண்ணெய் சேர்த்தி இருக்கிறேங்க. இப்போ இது சூடாயிருச்சு. நம்ம தாளிப்பு சேர்த்திக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டைத்துண்டு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ். வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 150 கிராம் வெங்காயம் சேர்த்திக்கலாம். இது நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கோம், சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து ஒரு 100 கிராம் சேர்த்திக்கலாங்க. பேஸ்ட் ஏற்கனவே நம்ம 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறோம். சும்மா ஒரு கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அடுத்தது கொஞ்சமா புதினா இலை, கொஞ்சமா மல்லியலை. அடுத்தது மசாலால நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம எப்பவுமே பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 1.5 தான் ஊத்துவோம். இன்னைக்கு வந்து 1க்கு 2 ஊத்திக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ரையா பிரியாணி இருக்கக்கூடாது. சரிங்களா? அரிசி பாத்தீங்கன்னா இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கிறேன். 1க்கு 1.5 ஊத்தணும் தண்ணி. இன்னைக்கு வந்து ஒரு 2 டம்ளர் ஊத்திக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஒரு 1/2 லெமன் புழிஞ்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்தியாச்சுங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப லாக் பண்ணி வச்சுங்க. விசில் போட்டாச்சு. ஒரு 2 விசில் விட்டுட்டு அப்புறம் ஒரு 10ல இருந்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓபன் பண்ணிக்கலாம். குக்கர் ஓபன் பண்ணியாச்சுங்க. நல்ல ஒரு பிரியாணியோட வாசம் கமகமா வந்துட்டு இருக்குது. இப்ப இதை வேற ஒரு பிளேட்ல போட்டுக்கலாம். ஒரு அட்டகாசமான கில்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பிரியாணி வந்து உதிரியா இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாதான் இது கில்லி பிரியாணி சாப்பிட சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சைட் டிஷ் என்ன பண்ண போறோம்னா நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல். அடுத்தது பாத்தீங்கன்னா முட்டை செய்ய போறேன். டைம் ஆனங்காட்டி வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது பார்க்கலாங்களா? பாய்.